ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 29ஆம் தேதி ஆடி 13ஆம் நாள் புதன்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் சிவபெருமானுக்கு உரிய நாள் அப்படின்னு கண்டிப்பா அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதாவது சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரு ஏற்ற நாளாக மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியானது இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமிங்க. இந்த ஆடி பௌர்ணமியில நீங்க இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம், இந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணா என்ன கிடைக்கும் என்பதை விரிவாக நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த ஆடி பௌர்ணமி நாளிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல ஆடி பௌர்ணமியோட சிறப்பு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திறத்துப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை 100 முத்துகள் கோர்த்த மணிமாலை கரு ஊமுத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பகையா இருந்தாலும் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நற்பலன்களை நீங்க அடைய முடியும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆடி மாத பௌர்ணமியில விளக்கு ஏற்றினால் வளமும் நலமும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தான் நீங்க விரதத்தை இருக்கணும். விரதம் இருக்க தெரியாதவர்கள் ஏதாவது தவறு செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய விரதம் நிறைவேறாமல் போகலாம். ஸோ எப்படி விரதம் செய்யணும் என்பதை முழுமையா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு விரதங்களை கண்டிப்பா நீங்க இருக்கலாம். பௌர்ணமியில் பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்வாங்க. அம்மன் கோவில்களில் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜையும் செய்வார்கள். அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம் இந்த மாதிரி செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாகவே சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி அன்று விரத முறை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கலாம். பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதத்தை நீங்க மேற்கொள்ளலாம். மாலையில் கோவில்களில் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு அதற்கு பிறகு உணவு உண்டு நீங்க உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல் ஏதாவது தெரிந்தா படிக்கலாம், இல்லைனா கேட்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யலாம். இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. ஆடி பௌர்ணமி என்று திருமாலை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பாகவே சொல்லியிருக்காங்க. அன்றைய தினத்துல விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எதிர்பார்க்காத பதவி உயர்வு கூட உங்களுக்கு தெரிய வரும். குடும்பத்தில் ஒரு விதமான வளர்ச்சியும் அமைதியும் கூட கிடைக்கலாம். புண்ணியம் சேரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடி பௌர்ணமியில நீங்க இந்த வழிபாடுகளை செய்யலாங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் கிரிவலம் ஏன் செல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பௌர்ணமியில கிரிவலம் செல்வதுதான் சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலிற்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும் போது நமக்கு ஆன்ம பலமும் தேக பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை கிரிவலம் செல்லாம இருக்கக்கூடிய நேயர்கள் ஒரு முறையாவது திருவண்ணாமலைக்கு நேரில் சென்று கிரிவலம் சென்று வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் நினைத்தது கண்டிப்பா உடனடியாக நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று நீங்க காலடி வைத்தாலே உங்க வாழ்க்கையில நினைத்த மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம இந்த ஒரு விஷயத்த செய்திடுங்க. ஸோ இந்த ஆடி பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதனை தொடர்ந்து இந்த ஆடி மாத பௌர்ணமியுடைய தாக்கத்தால் கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு என்பதை நாம இப்ப விரிவாக பார்த்து பயன்பெறலாம். இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்க நாளிலே உங்களுடைய ராசிநாதன் சந்திரனும் தனாதிபதி சூரியனும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்தை பெற்று இருக்காங்க. 12ஆம் இடத்தில் புதன் இதனால மறைந்து இருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிவர்த்தனை யோகத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வ செழிப்பும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதால் ஒரு சில காரியங்களில் தடை ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோகம் தரும் செய்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் வெற்றி நடை போடலாம்.
தொழிலை தந்த எதிரிகள் இந்த நேரத்தில் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த ஆடி மாத பௌர்ணமி கண்டிப்பா உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது உச்ச கட்டத்துல குருவும் இணைந்து இருப்பதால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் உச்ச குருவோடு இணைவதால் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு மாற்றம், இடமாற்றம் விரும்பியபடி அமையலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் பழிகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. வழக்குகள் சாதகமாக முடியலாம். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இப்ப ஏற்படும். வாகன மாற்றம் செய்ய நீங்க முன் வந்து செயல்படுவீங்க. தேக ஆரோக்கியத்துல கவனமா செயல்படுங்க. பிரிந்தவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி அது வெற்றியாக மாறிடும். விலகி சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். இவர் மிதுன ராசிக்கு வரும் பொழுது பிள்ளைகள் வழியில சுப செய்திகள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமோ என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது மீண்டும் இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். வெளிநாட்டில் குடி உரிமை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட நேயர்களுக்கு இப்பொழுது குடி உரிமை உங்களுக்கு தேடி வரும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு மேலிடத்துல அனுகூலமான மாற்றங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த நல்ல திருப்பங்களை சந்தித்து ஏற்றத்தை பார்ப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல் களத்துல இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். இவர் நீச்சம் பெறுவது இந்த நேரம் அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மகிழ்ச்சி குறைந்து ஆரோக்கிய தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனா பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது. எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை விற்கக்கூடிய சூழல் கட்டாயங்கள் ஏற்படும். உற்சாகத்தோடு பணிபுரிய முடியாதுங்க. தாய் வழி உறவுகளும் பகை ஏற்படலாம். வாகனத்தால் விரயங்கள் உண்டாகலாம். சகோதர வர்க்கத்தினர்கள் போர்க்கொடி பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நிம்மதி குறையாமல் இருக்க வழிபாடுகளை மேற்கொள்வதுதான் இப்போ உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ கண்டிப்பா இப்படி செயல்படுங்க. புதிய மாற்றங்கள் நீங்க எதிர்பார்த்தபடி ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கையில் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாகும். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா கௌரவம் அந்தஸ்தம் உயரலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரிலே அசியாசத்து வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுகள் இந்த நேரத்தில் முடிவாகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆடி பௌர்ணமி நாளிலிருந்து கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.